மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுறது எல்லாமே அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைப்பாடுகள், அதுக்கான முயற்சிகள், இதெல்லாம் தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருமே அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட் எல்லாம் நியமனம் பண்றது யார் யாரு அப்படின்னு அதுக்கான மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க தனித்தனியா. ஸோ விஜய் நடத்திட்டு இருக்காரு, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி நடத்துறதா ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ எடப்பாடி கோவப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இதெல்லாம் என்ன நடந்திருக்காங்க? ஸோ அதை பத்தின ஒரு விளக்கங்கள். ஆமா, அதாவது எப்படின்னா இப்போ பரபரப்பான ஒரு சூழ்நிலை. பாஜக அதிமுக கூட்டணி வச்சு ஃபர்ஸ்ட் தடவை என்ன பண்ணிருக்காங்க, மாவட்ட செயலாளர் மீட்டிங்க கூட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, இப்போ நீங்க செங்கோட்டையனை பத்தி கேட்டதுனால அந்த விவரத்து வர இப்போ முன்னாடி என்ன பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமினா, மூத்த நிர்வாகிகளும் எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய வீட்டுல என்ன பண்ணிருக்காரு, விருந்து வச்சிருக்காரு. சோ அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் போல. ஆனா அதே சமயம் தலைமை அலுவலகத்துல மாவட்ட செயலாளர் மீட்டிங் முதல் வரிசையில ஆள் என்ன பண்ண போல உட்காந்து பிரசன்ட் கொடுத்துருக்காப்புல. சரி, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஒரு போட்டா போட்டிகள் இருந்தாலும், சீனியர் ஜூனியர் அப்படின்ற ஒரு போட்டா போட்டிகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் நிலை இருந்தாலும் சரி ஓகே, கட்சியின் நிலைமைக்கு அது ஒரு ஒழுங்குக்கு வரும்போது நம்ம இருக்கணும் அப்படின்றதுனால அவர் வந்திருக்காரு. இதுக்கு பின்புலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக அதிமுக பாஜக கூட்டணியில வராத பட்சத்துல எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வெளியே போட்டுட்டு செங்கோட்டையன் உள்ள கொண்டு வர மாதிரிதான் காய்கள் நடத்தினாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி, எனக்கு கட்சியை விட, எனக்கு அதிகாரத்தை விட, ஆட்சியை விட எனக்கு பதவிதான் ரொம்ப முக்கியம். யார் எக்கெடு கட்டாலும் போனா எனக்கு என்ன, தொண்டர்கள் வீணா போனா எனக்கு என்ன, ஓட்டுகள் சதறி போனா என்ன, எம்ஜிஆர் உருவாக்கின ஜெயலலிதா கட்டமைக்கப்பட்ட இந்த கட்சி எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன, எனக்கு பதவிதான் முக்கியம் அப்படின்ற ஒரு சுயநலத்துக்காக பாஜக கால போய் விழுந்ததுனால பாஜக அந்த பிளான் என்ன பண்ணிச்சு, விட்டுருச்சு. செங்கோட்டையனை கொண்டு வந்தாங்க. ஆனா செங்கோட்டையன்னு எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் வந்ததுனால செங்கோட்டையனை அறுத்து விட்ட கதை மாதிரி தான் ஆச்சு. இப்போ செங்கோட்டையனுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா பாஜகவும் போக முடியாது, திமுக அப்பவே வலுவிச்சாங்க, திமுகவும் போக முடியாது. இப்ப நம்மளுக்கு இருக்கிற இடம் அதிமுக தான். இதை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுனாலதான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் முன்வரிசையில எல்லா ஈகோயும் விட்டுட்டு, எல்லா போட்டா போட்டியும் விட்டுட்டு, கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, முதல் வரிசையில் அமைஞ்சிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அநேக மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு பாஜக கூட கூட்டணி வச்சீங்க, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் இங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தொண்டர்கள் எங்களை கேள்வி கேட்கறாங்க. எங்க மாவட்டத்துல இருக்கிற தொண்டர்கள் எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா கட்சிக்கு முக்கியமான ஒரு யார் தூண் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டர்கள் தான். இதுதான் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு, பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவே அவர் என்ன பண்ணாரு, கட்சிக்கு பயிலால சொன்னாரு. மெயின் பிரதானம் அதுதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் தான் ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க, தூண்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தொண்டர்கள்லாம் எங்களை கேள்வி கேட்கறாங்க, பாஜக கூட எதுக்கு கூட்டணி வச்சீங்க? போன 2021 சட்டமன்ற தேர்தலையும் இதே போல பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் படுதோல்வி அடைந்தோம். இப்பவும் நம்ம என்ன பண்ண போறோம், படுதோல்வி அடைய போறோம் அப்படின்றதுனால நிறைய மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணல, ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம, காதுல வாங்கிக்காம ஒரே குறிக்கோளா இருந்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூத் கமிட்டியை நீங்க பலப்படுத்துங்க. நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 16,400 சில்லற பூத் கமிட்டி மெம்பர்ஸ்களை என்ன பண்ணோம், உருவாக்கி இருக்கணும். ஆனா நீங்க எல்லாமே தோய்ந்து போய் ஒர்க் பண்றீங்க. போன சட்டமன்ற எலெக்ஷன்லயும் சரி, நாடாளுமன்ற எலெக்ஷன்லயும் சரி, நீங்க யாருமே சரி வர ஒர்க் பண்ணல. ஆனா இப்போ 2026 சட்டமன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நீங்க இறங்கி ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்க வேண்டாம். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 81 மாவட்ட செயலாளர் நான் உருவாக்கி இருக்கேன். ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் பூத் கமிட்டியை நீங்க என்ன பண்ண, பலப்படுத்தணும். கிட்டத்தட்ட 3 மகளிர் உட்பட 9 பூத் கமிட்டியை என்ன பண்ணும், மெம்பரா உறுப்பினர்களை நீங்க சேர்த்து பலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் என்ன பண்ணிருக்காரு, கடிஞ்சு கொட்டிருக்காரு. ஏன்னா 2021 சட்டமன்றத்திலே ஒரு தொய்வு, நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு தொய்வு, யாரும் சரிவர ஒர்க் பண்ணல. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்றாரு. யாரை நீங்க ஏமாத்த பாக்குறீங்க, என்னை ஏமாத்தலாம் இல்ல, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரி
நிறைய வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த கூட்டணி இன்னும் வலுவடையும், வலுவான கூட்டணி நம்ம வந்து இது பண்ணோம். ஏன்னா மக்கள்ல வந்து திமுக மேல அதிருப்தியா இருக்கிறதாக இவரு கட்டி என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இப்ப நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய தொண்டர்களும் சரி, அதே போல நிறைய நிர்வாகிகளும் சரி, இப்ப திமுகக்கு பக்கம் போற மாதிரி தான் ஒரு நிலவரம் இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இவங்களை எப்படியாச்சும் தக்க வச்சுக்கணும், மாவட்ட செயலாளர்களோ இல்ல ஒரு சில பொறுப்பாளர்களோ அதிமுகவை விட்டுட்டு திமுக பக்கம் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக தான் இந்த மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணிருக்காரு, சில பல அறிவுரைகளை சொன்ன மாதிரியும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இந்த மாவட்ட செயலாளர் நடந்து இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சில மாவட்ட பொறுப்பாளர்களும் சரி, ஒரு சில சார்பணி பொறுப்பாளர்களும் சரி திமுக பக்கம் சாயறதுக்கு நிறையவே இருக்கு. இந்த உளவு செய்தி போய் தான் மாவட்ட செயலாளர்களை கூட்டி எப்படியாச்சும் தக்க வைக்கணும். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தது யாருக்குமே விருப்பம் இல்லை. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை, ஒரு நிர்பந்தத்தாலதான் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஆனா தொண்டர் மத்தியில் அது எப்படி இருக்குன்னா, இருக்கட்டங்க எப்பேற்பட்ட நிர்பந்தம்னா இருக்கட்டங்க, அவர் எதிர்த்து என்ன பண்ணணும், இவர் அரசியல் பண்ணிருக்கணும், எதிர்த்து சட்டப்படி போராட்டம் பண்ணிருக்கணும். அப்படி இவர் பண்ணியிருந்தாருன்னா உண்மையில இவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர். ஜெயலலிதாக்கு அடுத்ததே இவரை நாங்க வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய மாவட்ட பொறுப்பாளர்களும் சரி, தொண்டர்களும் சரி. ஏன்னா அதிமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தலைவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்களை சட்டப்படி எதிர்த்து இருக்காங்க. ஏன்னா உதாரணத்துக்கு நீங்க சொத்து குப்பு வழக்குல ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா சிறையில போனாங்க. ஆனா அடுத்தப்போ சட்ட போராட்டம் நடத்தி அதுல இருந்து வெளியே வந்தாங்க. சோ அது மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்கணும், எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட நீங்க நிர்பந்தமா இருந்தாலும் சட்ட போராட்டத்தை நீங்க எதிர்த்து நின்று பண்ணிருந்தீங்கன்னா நீங்க தாங்க அடுத்த பொதுச் செயலாளர், அம்மாவுக்கு அடுத்து இது உங்களை தான் வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரிதான் நிர்வாகிகள் நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கட்சியை விட தொண்டர்களை விட அவருக்கு சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவருக்கு முதன்மையா இருந்ததுனால அவர் என்ன பண்ணிருக்காரு, போய் காலில் விழுந்துட்டாரு. சோ இதுக்கப்புறமும் அதிமுக சில மாற்றங்கள் நடக்கும். நிறைய பேர் அதிமுக இருந்து விலகி திமுக பக்கம் போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் எடப்பாடி பழனிசாமி காதுக்கு போனதுனாலதான் இந்த சில ஒரு சமரசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மாவட்ட செயலர் கூட்டம் இருக்குது. இது இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். கண்டிப்பா இந்த கூட்டணி அப்படின்றது வந்து மக்களுக்கு பெரிய அளவுல வந்து தெரியல பிடிக்கல அப்படின்னாலுமே வந்து இதுக்கப்புறம் அவங்க வந்து கண்டிப்பா ஓட்டுல அதை காமிச்சிருவாங்க தன்னோட வெறுப்ப அப்படின்னு சொல்லலாம். சோ அதிமுக வந்து தனியா இருந்தாலே ஓரளவுக்காவது டெபாசிட் வாங்கியிருப்பாங்க. ஆனா இப்ப அதுவும் இல்லாம நிக்க போறாங்க. அது அப்பதான் அவங்களுக்கு புரிய போகுது. சோ அப்ப திரும்பவும் எல்லாரும் எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு வந்து அகைன்ஸ்டா மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அதிமுகல பாஜக இப்படி ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுல துணை வேந்தர்களை வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்தது. சோ அதுல ஆளுநர் ஏதோ பிரச்சனை பண்றாராமே. சோ அது என்ன பிரச்சனை, இன்னும் அவர் வந்து அதுல இருந்து விலகலையா? ஆமா, அதாவது நடத்தி முடிச்சிருக்காரு, மாநாடு நடத்தி முடிச்சிருக்காரு துணைவேந்தர்கள் மாநாட. ஆனா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 41 துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆனா வந்தது பாத்தீங்கன்னா 10 பேர் தான். இந்த 10 பேர் பாத்தீங்கன்னா மத்திய அரசு பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர்களா இவரு நியமிச்ச ஆளுங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, போய் அட்டன் பண்ணிருக்காங்க. மீதி பேர் ஏன் வரல அப்படின்னும் போது ஆளுநர் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாநாட்டுல திமுக அரசு முக்கியமா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை போட்டு ஏவி இருக்காரு. நைட்டோட நைட்டா போன் போட்டு என்ன பண்ணிருக்காரு, மிரட்டி இருக்காரு. நிறைய பேர் வந்து ஊட்டிக்கு வந்திருக்காங்க, எல்லாரும் ரூமுக்கு அதையும் சாத்திருக்காரு. இப்படி பகிரங்கமான ஒரு உண்மை இல்லாத குற்றச்சாட்டை ஆளுநர் அவர்கள் வந்து வைக்கிறாரு. அதாவது ஆளுநர் RN ரவி வந்து பாத்தீங்கன்னா இங்க அரசியல் செய்யணும்னா ஒண்ணு அவர் என்ன பண்ணிருக்கணும், புதுசா ஒரு அரசியல் கட்சி வச்சு ஆரம்பிச்சிருக்கணும். சரிப்பா, எனக்கு அரசியல் கட்சியால ஆரம்பிக்க முடியாது, ஏற்கனவே பாஜக இருக்குது. இப்ப என்ன பண்ணாங்க, பாஜக மாநில தலைவர் எல்லாம் மாத்தினாங்கல்ல, இவர் என்ன பண்ணிருந்தோம், அப்ளை பண்ணிருக்கணும், ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும், கட்சிக்கு மாநில தலைவரா வந்து இவர் என்ன பண்ணுவோம், பகிரங்கமான குற்றச்சாட்டு வரும். ஆளுநர் பொறுப்பு அப்படின்ற ஒரு துண்டை அவர் மேல போட்டு இருக்காரு. அதுக்கான மரியாதையை அவர் கொடுத்துதான் ஆகணும். அதை விட்டுட்டு இங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கும் அரசியலை பத்தி பேசுறதுக்கும் உங்களுக்கு இங்க தகுதி இல்ல அப்படின்றத தெல்ல தெளிவிருக்கு. அரசியலமைப்பு சட்டமும் அப்படிதான் இருக்கு. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு அந்த ஆலோசனையின்படிதான் நீங்க நடக்கணுமே கண்டி நீங்க ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீங்க செயல்படக்கூடாது அப்படின்றத திட்டவட்டமா சொல்லுது. இந்த 10 மசோதாக்கள் மீதான கையெழுத்தை வந்து இவர் தள்ளி வச்சதுனால உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு, உச்சநீதிமன்ற வரலாற்று சிறப்பு மிக இந்தியாவிலேயே முதன்முறையாக இப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்குன்னா இது வரலாற்றிலே சிறப்பு மிக்க ஒரு இது. அது குடியரசுத் தலைவருக்கும் இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, காலக்கெடு கொடுத்திருக்காங்க. மசோதாக்களை இது பண்றதுக்கு சைன் பண்ணி கொடுக்குறது காலக்கெடு கொடுத்துருக்காங்க. ஆளுநர் அவர்களால குடியரசுத் தலைவருக்கு ஒரு பெரிய தலைவலி வந்துருச்சு, ஒரு இழப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரிதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆளுநர் RN ரவி தான் காரணம். இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் பிரதிபலிக்குமா அப்படின்லாம் இல்ல,
ஒட்டுமொத்த மாநிலத்துக்குள்ளும் இருக்கிற ஆளுநர்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்றதுதான் சிறப்பான செய்தி. அப்போ அங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 மசோதாக்களை துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் இங்க தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுது. அது மாத்திரம் இல்லாம வேந்தர ஆளுநர் வந்து நியமிக்க தொடரணும் அப்படின்றது எந்த அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல. வேந்தரா வந்து ஆளுநர் தான் இருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வேந்தரா முதலமைச்சர்கள் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மசோதாவையும் அவர் அனுப்புனதால அதுக்கும் சேர்த்து அவங்க சைன் போட்டிருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வேந்தரா வந்து ஆளுநர் வந்து இருக்க முடியாது. அவர் வேந்தரே இல்ல. முதல்வர் தான் என்ன பண்ணாரு, வேந்தரா இருக்கிறாரு அப்படின்ற மசோதா அவங்க நிறைவேறிச்சு. அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி சொல்றாங்க பதிலடி கொடுத்ததுக்காக நம்ம கோவிச்செழியன் அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பேசிக்கான ஒரு நாலேஜுங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி இது சட்டத்துக்கு புறம்பா இந்த துணைவேந்தர்களா போய் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா சட்டத்துக்கு எதிராக இவங்க நடக்கிற மாதிரி இருக்கும். ஆளுநர் தான் ஆல்ரெடி சட்டத்தை மீறி பண்றாரு, சட்டத்துக்கு எதிராக பண்றாரு, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பண்றாருன்னா இவங்களும் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ துணைவேந்தர்களுக்கு எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கு, அவங்க வந்து படிச்சிருக்காங்க, சட்டம் தெரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் இந்த சட்டத்துக்கு நாங்க எதிராக நடக்க முடியாது, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நாங்க எதிராக நடக்க முடியாது அந்த மீட்டிங்கே போல. சரி ஓகே, இது நீங்க வந்து நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்தினார்ல, அப்ப எல்லா துணைவேந்தர்கள் வந்தாங்கல்ல, அப்ப மட்டும் நீங்க எதுவுமே சொல்லல. சோ அப்ப இது வந்து ஜெனரலான ஒரு நாலேஜுங்க. நீங்க வேந்தரா இருக்கும் பொழுது நீங்க கூப்பிட்டீங்க, துணைவேந்தர்கள் எல்லாருமே வந்தாங்க. ஆனா இப்ப சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, தீர்ப்பு என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, நீங்க வேந்தராவே இல்ல, வேந்தரா இல்லாத ஒருத்தர் இந்த மாநாட்டுக்கு துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு அழைக்கிறாங்கன்னா துணைவேந்தர்கள் எதுக்கு போனோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ அதனாலதான் இவங்க போல. யாருமே வந்து பாத்தீங்கன்னா படிப்பாளர்கள் ஆட்சியாளர்களை யாருமே வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வளையத்துக்குள்ள வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் சட்டம் தெரியும். அந்த சட்டத்தை மீறி அவங்க கேஸ் போட்டாங்கன்னா அது ஆட்சியாளர்களுக்கு, எது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அது வந்து விபரீதத்தை கொடுக்கும். சோ அது மாதிரி யாருமே வந்து நீங்க என்ன பண்ண முடியும், அடைச்சல் வைக்க முடியாது, பூட்டி வைக்க முடியாது, மிரட்டலாம் முடியாது. எல்லாருக்குமே எல்லா சட்டமும் தெரியும், எல்லாமே A to Z எல்லாருக்கும் தெரியும். சோ ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மேல, முக்கியமா திமுக அரசு மேல, முதல்வர் ஸ்டாலின் மேல அடுக்கடுக்கான ஒரு உண்மைக்கு மாறான ஒரு பொய்யான தகவலை சொல்லிடுவது இது ஆளுநருக்கு அழகா அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. இதற்கு துணை போறவர் தான் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர். அவருக்கு என்னதான் சட்ட திட்டங்கள் எல்லாமே தெரியும். அவரு ஆளுநரா இருக்கும்போது மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அரசுக்கு எதிராக வந்து என்னென்ன வேலைகள் பண்ணாரு அப்படின்றது எல்லாமே நாடறிஞ்ச உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இவரு என்ன பண்றாரு, ஆளுநர் ஆரம்பிக்கு கூட்டு களவாணி மாதிரி என்ன பண்றாரு, செயல்படுறது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு அழகா அப்படின்றது அவங்களுக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், ஆளுநர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும். இவங்களா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துட்டு இவங்களா ஒரு இது பண்றது அதுல செய்யவே கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு இவங்க என்ன பண்ணும், கீழ்தான், அவங்க கீழதான் இருக்கணும் வேண்டி இவங்கெல்லாம் செயல்படக்கூடாது அப்படின்னா. துணைவேந்தர்கள் மாநாட்டுல ஆளுநர் RN ரவி அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. இத திமுகவும் மற்ற கட்சி தலைவர்களும் என்ன பண்றாங்க, கடுமையா எதிர்த்துறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, இப்போ வந்து இவங்க வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மிரட்டுது. ஆனா ஒன்றிய அரசு அமலாக்கத்துறை, CBI, அதே போல வருமான வரித்துறை இவங்கள வச்சு தொடர்ந்து வந்து என்ன பண்றாங்கன்னா அழுத்தம் கொடுத்து மிரட்டின்னு வராங்களே, அது என்ன கதை அப்படின்னு கேட்டா, ஆளுநர் கேட்டா அதுக்கு பதில் இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி கிடையாது. முதல்ல ஒன்றிய அரசு மற்ற மாநில அரசுகள், அவங்க எதிர்கட்சியா இருக்கிற மற்ற மாநில அரசு கிட்ட போயிட்டு இந்த அமலாக்கத்துறை, CBI, NI, அதே போல வந்து பாத்தீங்கன்னா வருமான வரித்துறை இவங்களை போட்டு என்ன பண்றாங்க, அனுப்பி மிரட்டிட்டு இருக்காங்க. ஒரு மிரட்டலான ஒரு ஒன்றிய அரசு தான் இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் ஆளுநர் ரவி அப்படின்ற ஒரு கேள்வியும் அவருக்கு முன்பாக வைக்கப்படுது. கூடிய சீக்கிரம் ஆளுநரோட பதவி காலம் என்னைக்கு முடிவுக்கு வருதோ அன்னைக்குதான் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுவுமே வந்து சீக்கிரம் நடக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாமகக்குள்ள வந்து உட்கட்சி பூசல் நிறைய இருக்கு. அப்பா மகனுக்குள்ளவே 1008 பிரச்சனைகள் உருவாகிடுச்சு. சோ இதுல வந்து GK மணி அவர்கள் வந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி அது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே வந்து எல்லாரும் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க போல, ஹேஷ்டேக் போட்டு. சோ அது எதுக்காக அப்படி பண்றாங்க, அவருக்கு என்ன பிரச்சனை அதுல? அதாவது இப்போதைக்கு இவங்க 2 பேருக்கும், அதாவது ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் நடுவுல நடக்கிற இந்த போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌரவ தலைவர் GK மணி அவருன்னு சொல்லிட்டு பாமக நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா இவர் வந்து வெளியே போகணும் அப்படின்னு.
ஏன் அப்படின்னு இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இளைஞரின் தலைவரா இருந்தார். பாமகவுடைய தலைவரா ஜி.கே. மணி அவர்கள் செயல்பட்டு வந்தார். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நாளடைவுல பாத்தீங்கன்னா இங்க தலைவர் பதவிக்கு யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணியை வந்து என்ன பண்றாங்க தலைவர் பதவிக்கு. இப்ப ஜி.கே. மணி ஆல்ரெடி தலைவர் பதவியா இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, சரி நான் கௌரவ தலைவரா நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், நான் போயிடுறேன். ஆனா இளைஞர் பதவி வந்து என் பையனுக்கு கொடுக்கணும். அந்த லைகா ப்ரொடக்ஷன் தமிழ்குமரன் இருக்காருல்ல, அவர் தான் உங்களுடைய பையன். சோ அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க கோரிக்கை வைக்கும்போது சரி அந்த கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்படுது. சோ இவர் கௌரவ தலைவரா மாறாரு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வராரு. பாமக இளைஞரணி தலைவரா தமிழ்குமரன் வராரு. சோ நாளடைவுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்குமரனால இந்த கட்சி பணிகளை வந்து அவரால் வந்து என்ன பண்ண கண்டினியூ பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைகா ப்ரொடக்ஷன் அடுத்தடுத்து படங்களை வந்து தயாரிக்கிறதுனால சோ இவரோட போக்கஸ் ஃபுல்லா என்ன பண்ணுது, ப்ரொடக்ஷன் கம்பெனி மேலதான் போதை கண்டி கட்சி பணிகளை இருக்க முடியல. இதை சுட்டி காட்டி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தமிழ்குமரன் ராஜினாமா பண்றாரு. சோ இந்த இடத்த வந்து யார் ஃபில் பண்ணுவா அப்படின்னா, தன்னுடைய ஆதரவாளர்கள் ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் வரும்போது இதுல வந்து என்ன பண்றாரு, ஜி.கே. மணி என்னுடைய கட்சி பதவியும் இவர் பிடிங்கிட்டாரு, எனக்கு என் பையனுக்கு இளைஞரணி பதவியும் கொடுத்தோம், அது இவர் அன்புமணியாலதான் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரி ஓகே பேரனை வந்து என்ன பண்ணணும் கொண்டு வரணும், முகுதன் பரசுராமன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு காய்களை நகர்த்தும் பொழுது அங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது சரி ஓகே இங்க வந்து இந்த முகுந்தன் வரும்போது அன்புமணிக்கு இதை பிடிக்க விருப்பமே இல்லை. ஆனா இருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் நியமிக்கிறார். சோ இதுக்கு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜி.கே. மணி அவர்கள் இருக்கிறதா பாமகவினரை நம்புறாங்க. பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் வட்டாரங்களும் கண்டிப்பா என்ன பண்றாங்க, பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இப்போ ராமதாஸ் அவர்கள் நான் தான் தலைவர், அன்புமணி வந்து செயல் தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது பண்ண ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜி.கே. மணி தான் உண்மையா காரணமா இருக்கிறாரு. ஏன்னா இங்க அதிமுக கூட இவங்க கூட்டணி வைக்கணும் அப்படின்றது பாமக விருப்பமா இருக்கு. ஆனா ஜி.கே. மணி எப்படி நகர்த்திட்டு போறாருன்னா, திமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு காயை நகர்த்திட்டு போறாரு. ஸோ அதனால சட்டசபையில கூட திமுக வந்து ஆதரவா வந்து வாழ்த்தி பேசினாரு, புகழ்ந்து பேசினாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஸோ ஜி.கே. மணி வந்து என்ன பண்றாருன்னா அழகா காயை நகர்த்துறாரு. ராமதாஸ் அவர்களை வைத்துக்கொண்டு அன்புமணிக்கு ஆப்போசிட்டா எழுப்பி வைக்கிறாரு. ஸோ ஜி.கே. மணி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்சி ரொம்ப உருப்பட்டுரும், அதே போல முகுந்தனையும் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாமகவினர் சமூக வலைதளங்கள் என்ன பண்றாங்க, போராட்டங்கள் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தூண்டுதல் பேரில தான் இந்த சமூக வலைதள போராட்டங்கள் நடக்குது பாமகக்குள்ளேயே அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த இடைப்பட்ட கேப்ல அன்புமணி காயை எப்படி நகர்த்துறாரு, இல்ல மற்ற நிர்வாகிகள்ல எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதிமுக கூட்டணியும் வேணாம், திமுக கூட்டணியும் வேணாம், தமிழக வெற்றி கழகத்தோட நம்ம மூன்றாவது அணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காய்களை நகர்த்துதான் ஒரு தகவலும் நம்மளுக்கு வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணி தோல்வி நிச்சயம் அப்படின்றதுல திட்டவட்டமா நம்புறாங்க பாமக. இன்னொரு பக்கம் திமுகல விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் பொழுது பாமக உள்ள போச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் வெளியே வந்துடும். சோ விடுதலை சிறுத்தைகளை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுல திமுக உறுதியா இருக்கு. அப்படின் போது நம்ம உள்ளவும் போக முடியாது, இங்கே இல்லாம நம்ம நடுவுல தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இதை எப்படி நகர்த்துறாங்க. அன்புமணிக்கு என்னன்னா எப்படியாச்சுன்னா துணை முதலமைச்சர் ஆயிடலாம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது போராட்டம் எடுக்கும்போது அவர் என்ன பண்ணாரு, நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சா நின்னாரு. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம வந்து அதிமுக வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கிற சுச்சுவேஷன் இருந்தது. இப்ப விஜய் வந்து என்ன பண்றாரு, அதிமுக கூட்டணியில வர முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஏன்னா பாஜக இருக்கிறதுனால திமுக பக்கமும் போக முடியாது. சோ விஜய் அவர்கள் தனித்து நிக்கிறாரு. இந்த டைம்ல பாமக உள்ள போயிட்டு அவருக்கு கை கொடுத்ததுன்னா நம்ம ஆட்சிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா நான் துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாராம். சோ இதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு திமுக வேணாம் அதிமுக வேணாம், நம்ம தனியா மூன்றாவது அணியை ஒன்று உருவாக்குவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய வந்து கூட வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், காய்கள் நடத்தும். ஏன்னா அவரு தான் சொல்லிட்டாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில பங்கு அப்படின் போது நம்ம அந்த ஸ்டைல எடுத்துப்போம் அப்படின்ற ஒரு காய் நகர்த்தல அன்புமணி அவர்கள் நகர்த்ததா ஒரு செய்தி வந்திருக்கு. இது எப்படி முடிய போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பாமக வந்து பாஜக கூட இருந்து மேபி தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததா சீமான் வந்துட்டு பாஜகக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து இருந்துட்டு இருக்கு. அது நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? ஒருபோதும் அவர் என்ன பண்ண போறாரு, கூட்டணி ஆட்சியில வரமாட்டாரு அப்படின்றதுல சீமான் அவர்கள் திட்டவட்டமா இருக்கிறாரு. ஆனா அதே சமயம் இவரை நம்ப முடியுமா, இவர் பேச்சுகளை நம்ம உறுதியா எடுத்துக்க முடியுமா, நம்ப முடியுமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா சமீப காலத்துல அவருடைய பேச்சுகளுடைய தடுமாற்றங்கள், பேச்சுகளுடைய மாற்றங்கள், அவருடைய ஆக்டிவிட்டிஸ்ல மாற்றங்கள் வந்து நம்மையே வந்து பிரமிக்கத்தக்க வைக்குது. பெரியாருக்கு ஆதரவா இருந்த சீமான் அவர்கள் திடீர்னு பெரியாருக்கு எதிராக மாறுறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு ஆதரவா இருந்தவர் திடீர்னு விடுதலை புலிக்கு எதிராக பேசுறாரு, ரொம்ப இழிவாவும் பேசுறாரு.
சோ தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா இருந்தவர் திடீர்னு தமிழ் தேசியத்தை வந்து என்ன பண்றாரு, எடுத்து பேசலையோ அப்படின்னு வருவாரு. சோ அதே போல பாசிசத்துக்கு எதிராக இருந்தவர் திடீர்னு பாசிசத்துக்கு ஆதரவா இருக்காரு. சங்கிகளுக்கு எதிரியா இருந்தவர் திடீர்னு சங்கிகளை சக நண்பர் என்றார். சோ இவருடைய பேச்சுகள் நடவடிக்கை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மாறி போயிருச்சு. அப்புறம் பார்த்தா பெண்களை ரொம்ப இழிவா பேசுறது, காளியம்மாளை குறித்து இழிவா பேசுறது, நிர்வாகிகளை ரொம்ப கடிந்து கொள்றது, நிர்வாகிகள் சர்வாதிகாரமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிர்வாகிகளை வெளியேறுது. சோ இந்த நடவடிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை முழுமையா நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல குழப்பத்துல தமிழ்நாடு வந்துருச்சு. சோ அந்த டைம்ல இப்போ பாஜக அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க. இந்த கூட்டணியில நிறைய பேர் உள்ள இழுக்கணும், முக்கியமா திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்றதுல பாஜகவும் அதிமுகவும் ரொம்ப முனைப்பா இருக்காங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை உள்ள கொண்டு வந்துடணும். இந்த காய் நகரத்துல பாஜக ரொம்ப சாதுர்த்தியமா என்ன பண்ணிருந்து நகர்த்திட்டு வருது. ஆனா இருந்தாலும் பிடி கொடுக்காம இருக்கிறாரு நம்ம சீமான். சமீபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு அஞ்சலி செலுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நடத்தின போராட்டத்துல இவர் என்ன சொன்னாரு, அதிமுக கடுமையா விமர்சிச்சார். அவங்க தேர்தல் நேரத்துல இதெல்லாம் பண்றதுதாங்க, அவங்க கண்ணீர் அஞ்சலி நடத்துறது பார்த்தா அதிமுகவுக்கு கண்ணீர் அஞ்சலி நடத்தணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக பயங்கரமா சாடினார். இதனால அதிமுக என்ன பண்ணிச்சுன்னா சீமான் அவர்கள் கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தா. ஆனா பாஜக மூத்த தலைவர் ஒருவர் என்ன சொல்லியிருக்காரு, டெல்லிக்கு போயிட்டு நான் சீமான் அவர்களை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில கொண்டு வரேன், ஆனா நான் கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு நீங்க திரும்ப டைம் லைன்ல கொண்டு வரணும். அதே போல சீமான் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்துட்டா என்ன பழையபடி நீங்க என்ன கொண்டு வரணும், அதே சமயம் துணை முதலமைச்சர் பதவியும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் அவர் என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்காரு. சோ இதெல்லாம் வந்து பாஜக மேலிடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையில வந்துட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சுன்னா 2 முதலமைச்சர்கள், ஒன்னு பாஜக கிட்ட இருந்து வரும், ஒன்னு சீமான் கிட்ட இருந்து வரும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் அங்க பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கான். சோ இதை எப்படி நகர்த்த போறாங்க அடுத்த கட்ட லெவலுக்கு அப்படின்றா இருக்கு. ஆனா சீமான் அவர்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்புடியா இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவர் வந்துருவாருங்க, எங்களுக்கு நல்லா தெரியுங்க, எங்க எப்படி தொட்டணும் எப்படி அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும், சீமான் அவர்கள் எந்த இடத்துல அடிச்சா அவர் சரிஞ்சு விழுவாரு அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால அவர் நாங்க கொண்டு வந்துட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த வேலையை நான் கச்சிதமா நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடத்துக்கு பாஜக மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். செய்தியும் வந்திருக்கு. இத பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு விஷயமா இருந்தாலும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களா இருக்காங்கல்ல, அவங்க எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு சில கேள்விகள் இருக்கு. சோ எதுவா இருந்தாலும் 2026 ஒரு கூட்டணி ஆட்சி அமையும், அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளாலும் சரி ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றதுதான் எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவை வந்து கடுமையா விமர்சிச்சவரு, அதே போல சங்கிகளை கடுமையா விமர்சிச்சவரு, பாசிசத்தை கடுமையா விமர்சிச்சவரு, இப்ப தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்படின்னு தூக்கி பிடிக்கிற சீமான் அவர்கள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு பாஜக போய் தஞ்சமாக போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. எல்லாமே வந்துட்டு இப்ப பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் வந்து நியமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கான ஆலோசனை கூட்டங்கள் ஒவ்வொரு கட்சியும் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதிலே தெரியுது தேர்தல் வந்து எந்த அளவுக்கு தீவிரமா இருக்க போது, எவ்வளவு அனல் பறக்க நடக்க போகுது அப்படின்றது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா வந்து நடந்துகிட்டே வருது. ஸோ அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் நடக்குது. ஸோ இன்னைக்கான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நிகழ்வோடு நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு நம்ம அரசியல் ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.